நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு பன்னிரு படைக்களம் அத்தியாயம் 22. அஸ்தினபுரியின் எல்லைக்குள் கர்ணன் நுழைந்த போது பொழுது நன்றாகவே விடிந்திருந்தது. ஆனால் கிழக்கே மூடியிருந்த முகில்களில் சூரியன் கலங்கி உருவழிந்து பறந்திருந்தது. குறுங்காட்டின் இலைகள் அனைத்தும் நீர் சொட்ட அசைந்து கொண்டிருந்தன. இளந்தூரலில் அவன் அதுவரை அறிந்திராத ஒரு சேற்று வாடை இருந்தது. கைகளில் நீரை பிடித்து குவித்து நோக்கிய போது நீர் சற்று வண்ணம் மாறியிருப்பதை கண்டான். மூக்கருகே கொண்டு சென்று அதன் கெடுமணம்தான் என்று உணர்ந்தான். அண்ணாந்த போது வானமே கரிய நிறம் வண்டல் பரப்பாக தெரிந்தது. அதிலிருந்து புழுக்கள் போல் நெளிந்திறங்கின மழைச்சரடுகள். அவன் மைய பெருஞ்சாலையிலும் கோட்டை முகப்பிலும் இருந்த செயலின்மையை நோக்கி கொண்டே தேரில் சென்றான். அவன் புறவிகளின் குளம்படி யோசையை காடு திருப்பி அனுப்பி கொண்டிருந்தது. கோட்டைக்கு மேல் காவல் மாடங்களில் வீரர்கள் எழவில்லை. ஒரு முரசு மட்டும் ஈரத்தோலின் சோர்வுடன் அதிர்ந்தடங்கியது. அவ்வூசை மழை தாரைகளுக்கிடையே மறைந்தது. கோட்டை காவலர் அவனை கண்டதாக தெரியவில்லை. அவன் தேரை இழுத்து நிறுத்தி அவர்களை நோக்கினான். அவன் நின்றதைக் கண்ட ஒரு முதுகாவலன் கையை ஊன்றி எழுந்து சுவரை பற்றியபடி நடந்து அருகே வந்தான். அவனை அடையாளம் கண்டதும் வணங்குகிறேன் அங்கரே என்றான். என்ன நிகழ்கிறது இங்கே? கோட்டை காவல் நிறைகள் எங்கே என்று அவன் கேட்டான். அனைவரும் இங்குதான் உள்ளனர். இங்கு நோய் பரவி இருக்கிறது அரசே. என்ன நோய் என்று தெரியவில்லை. சிலருக்கு உடல் வெப்பு, சிலருக்கு உடல் குளிர்கிறது, சிலர் நோக்கிழந்தனர், சிலர் சொல்லிழந்துள்ளனர். மூதாதை தெய்வங்களின் பழி என்கிறார்கள் என்றான். கர்ணன் அப்பால் எட்டி பார்த்த படை வீரர்களின் முகங்களை பார்த்தான். அவை வெளிரி பழுத்து சிவந்து கலங்கிய விழிகளும் உலர்ந்த உதடுகளும் உந்திய கண்ண எலும்புகளுமாக தெரிந்தன. மறு சொல்லெடுக்காமல் அவன் புறவியை செலுத்தினான். நகர் தெருக்களின் ஊடாகச் செல்கையில் அது முற்றிலும் கைவிடப்பட்டிருப்பதை கண்டான். அங்காடிகளில் வணிகர்கள் சொட்டும் சாய்வு கூரைகளுக்கு கீழே சோர்ந்து அமர்ந்து ஒளியற்ற விழிகளால் நோக்கினர். புறவிகள் உடல் செலுத்தபடி மழைத்துளிகள் உருண்டு சொட்டிய உடல்களுடன் நின்றன. அவை ஓடிப்பயின்று நீ நாட்களாகிவிட்டன என்பதை அவற்றின் வயிறு பருத்து தொங்கியதிலிருந்து கண்டு கொண்டான். உடல் எடையால் அவற்றின் ஊன்றிய கால்கள் சற்றே விலகி வளைந்திருந்தன. வண்டிகள் சகடங்கள் சேற்றில் புதைந்திருக்க மழை தெரித்த சேறு கொத்து கொத்தாக ஆரங்களில் தொங்க அசைவின்மையின் வடிவமென நின்றன. உள்கோட்டையை அணுகும் போதுதான் அவன் காகங்களை கண்டான். மறுகணமே அவற்றை அவன் நகரை நெருங்கும் பாதையிலேயே கண்டிருந்ததை திகைப்புடன் நினைவு கூர்ந்தான். கடிவாளம் இழுக்கப்பட்ட தேர் புறவிகள் திகைத்து கால் உதைத்து நின்றன. அவன் திரும்பி திரும்பி கண் தொட்ட இடமெல்லாம் கரிய சருகு குவைகள் போல் உடல் குறுக்கி அமர்ந்திருந்த காகங்களை நோக்கினான். மீண்டும் கடிவாளத்தை சுண்டி புறவியை செலுத்திய போது அவன் பிடரி அச்சத்துடன் செலுத்து கொண்டே இருந்தது. அவற்றின் கண்கள் அவனை நோக்கவில்லை என்பதை விழிகள் கண்டன. அவற்றின் நோக்கை உடல் உணர்ந்து கொண்டும் இருந்தது. மிக அருகே அணுகிய பின்னரும் கூட சோரில் அமர்ந்திருந்த பருத்த காகங்கள் அசையாமல் இருந்தன. காற்றில் ஒன்றின் சிறகு சற்றே பிசிறிட்டது. கழுத்தை ஒசித்து அலகால் இறகை நீவிய பின் அது கீழுமை மேலேற துயிலில் ஆழ்ந்தது. அரண்மனையில் அவனை வரவேற்க அமைச்சர்கள் எவரும் இருக்கவில்லை. அமைச்சு மாளிகைக்கு சென்ற போது கனகர் உள்ளறைக்குள் இருப்பதாக ஏவலன் சொன்னான். அமைச்சு மாளிகையிலும் பணிகள் நிகழ்வதாக தெரியவில்லை. சாளரங்களுக்கு அப்பால் மழைத்துளிகள் சொட்டி கொண்டே இருந்த ஓசை மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது. கனகர் ஏவலனுடன் உடல் குலுங்க ஓடி வந்தார். தாங்கள் வரவை எதிர்நோக்கி இருந்தோம் அரசே என்றார். நேற்றே தாங்கள் வரக்கூடும் என எதிர்நோக்கினோம். அமைச்சர் பின்னிரவு வரை இங்கிருந்தார். இன்று காலை அவருக்கும் நோய் கண்டுவிட்டதென்று சொன்னார்கள். அவன் திரும்பி அமைச்சு மாளிகையை நோக்கிவிட்டு என்ன நோய் என்றான். விரிவாகச் சொல்கிறேன். தாங்கள் உடலை நன்கு கழுவி கொண்டாக வேண்டும். இதோ இந்த கரிய பாசியால் தான் நோய் பரவுகிறது என்கிறார்கள். உண்மையில் இது என்ன என்றும் எவ்வண்ணம் இங்கு வந்தது என்றும் எவரும் அறியவில்லை. காகங்களால் கொண்டு வரப்பட்டது என்கிறார்கள் என்றார் கனகர். அப்போதுதான் தன் கைகளும் உடலும் கரிபடிந்திருப்பதை கர்ணன் உணர்ந்தான். எத்தனை கழுவினாலும் அகல்வதில்லை என்றபடி கனகர் அவனை நீராட்டறைக்கு அழைத்து சென்றார். அங்கே கொதிக்கும் நீர் கொண்ட செம்பு கலங்களில் வேம்பிலையும் எட்டிக்காயும் வில்வமும் வெந்த ஆவி எழுந்தது. கழுவ வேண்டும் என்பது மருத்துவர் வகுத்தது. அதனால் நோயை ஒத்தி போடவே முடியும்.
இவ்வரண்மனையில் ஒவ்வொரு கணமும் விழிப்புடன் இருந்தவர் விதுரர். அவரே நோய் கொண்டு விட்டார். கர்ணன் தன் கைகளை சிகைக்காய் பசையிட்டு நுரைக்கை செய்து கழுவினான். பின்னர் சுண்ணம் கலந்த நீரால் கழுவினான். நச்சு, ஆனால் அதன் இனிமை சொல்லற்கரியது. அங்கரே, அது உடலில் இருந்து உள்ளத்தை தனியாக பிரித்து விடுகிறது. 7 உலகங்களிலும் உள்ளம் பரந்த அலைகையில் நனைந்த துணிச்சுருளென உடல் இங்கு அமைந்திருக்கிறது. இருள் நிறைந்த உலகங்கள், அங்கே விழிகள் மின்னுகின்றன. நெளிவுகளும் சுழிப்புகளும் என ஏதோ எவரோ நிறைந்துள்ளார்கள். இன்னும் இன்னுமென செல்ல செல்ல எண்ணி அடுக்குபவை அனைத்தும் கலைகின்றன. உருவங்களே தங்களை முடிவில்லாது கலைத்து அருவங்களாகும் ஆடல். செவி விடைக்கும் பெருங்கூச்சல்களும் அலறல்களும் அங்கு நிறைந்துள்ளன. உடை ஓசைகளும் பிளவோசைகளும் வெடிப்பொலிகளும் தான் எங்கும். ஆனால் சித்தம் அவற்றுடன் மோதி தானும் பேரொலி எழுப்புகையில் நம் உடல் ஒரு பழுத்த கட்டி போல உடைந்து சலம் தெறிக்க பரவுகிறது என்றார் கனகர். இந்நகரில் நீங்கள் பார்த்த ஒவ்வொருவரும் உளம் அகன்ற வெறும் உடல்கள் மட்டுமே. கர்ணன் அவர்களின் விழிகளை ஒவ்வொன்றாக நினைவு கூர்ந்தான். நோயுறுதல் இத்தனை இன்பமானதாக ஆக முடியுமா? சோர்வு இத்தனை தித்திக்கலாகுமா? அரிது, அரிது. நான் இதுவரை கண்டதில்லை என்றார் கனகர். உடலை அசைக்கவும் உளம் கூடுவதில்லை. அசைவின்மையின் இனிமையையே சுவைத்து கொண்டிருப்போம். எங்கிருந்து வந்தோம் என்று எண்ணுகையில் எழும் திகைப்பு எல்லையற்றது. அங்கரே, இத்தனை முடிவிலி உலகுகளால் சூழப்பட்டா இங்கு இத்தனை சிறிய வாழ்க்கையை வாழ்கிறோம். அவன் உடல் தூய்மை செய்து உடை மாற்றியதுமே விதுரரை பார்க்கச் சென்றான். அவரது மாளிகையின் முகப்பில் நின்றிருந்த காவலனும் நோயில் பழுத்திருந்தான். அவன் விழிகள் அனைத்தையும் கடந்து எங்கோ நோக்குபவை போல் இருந்தன. உள்ளே மஞ்சத்தரையில் விதுரர் படுத்திருந்தார். மெலிந்த கரிய உடலில் விலா எலும்புகள் மணல் அலைகள் போல் தெரிந்தன. உலர்ந்த உதடுகள் ஒட்டி இருக்க முகம் மலர்ந்திருந்தது. விழியுருளைகள் உருண்டு கொண்டிருந்தன. கேவலன் மெல்ல, அமைச்சரே என்றான். மீண்டும் மீண்டும் அவன் அழைக்க மிக தொலைவில் எங்கோ அவர் அக்குரலை கேட்டார். யார், யாரது என்றார். அங்கன், கர்ணன் என்றான் கர்ணன். நீயா என்று அவர் சொன்னார். மற்ற நாட்டிலிருந்து எப்போது வந்தாய்? கர்ணன், அமைச்சரே என்று உரத்த குரலில் அழைத்தான். நான் கர்ணன், அங்க நாட்டரசன். அவர் விழி திறந்து அவனை பார்த்தார். ஆம், நீ அங்கன் என்றார். முகம் அப்போதும் மலர்ந்திருந்தது. காகி என்றார். நான் அன்னையை கண்டேன். கர்ணன் அவரை நோக்கி கொண்டிருந்தான். அவர் தன் வாயை துடைத்து கொண்டு, நான் என்ன சொன்னேன் என்றார். காகியை பார்த்தீர்கள் என்று என்றான். ஆம், காகி. கரிய நீள்குழல் எழுந்து கற்றைகளாக பறந்தது. கை விரல்கள் காகத்தின் அலகுகள் போல என்ற பின் கையூன்றி எழுந்து அமர்ந்து கனவு. நகரில் இப்போது ஒவ்வொரு மானுடரும் 1000 மடங்கு பெரிய கனவுகளின் குவியல்கள் என்றார். அரசர் என்ன செய்கிறார் என்றான். அவர் நோயுறவில்லை என்று விதுரர் சொன்னார். இந்நகரில் அவரும் கணிகரும் மட்டுமே நலமுடன் இருக்கிறார்கள். பல நாட்களாகவே பேரரசர் நோயில் இருக்கிறார். விழி மூடிப்படுத்தி இரவும் பகலும் இசை கேட்டு கொண்டிருக்கிறார். பேரரசையும் நோயுற்றிருக்கிறார். அரசியரும் கௌரவர் நூற்றுவரும் அனைவரும் நோயிலேயே இருக்கிறார்கள். அனைவருமா என்றான் கர்ணன். நோய் என்றால் படுக்கையில் அல்ல. நேற்று துர்முகனை பார்த்தேன். புன்னகைக்கும் முகமும் அலை பாயும் கண்களுமாக கைகளை வீசிக்கொண்டே சென்றான். என்னை அவன் விழிகள் பார்க்கவே இல்லை. கர்ணன் நீள் மூச்செறிந்தான். இந்நகர் முற்றிலும் இருளில் மூழ்கிவிடும் என்று தோன்றியது. ஆகவேதான் உங்களை வரச் சொல்லி ஓலை அனுப்பினேன். கர்ணன், நான் மகதத்திற்கு தூது அனுப்பப்பட்டதை அறிந்தேன் என்றான். ஆம், மகதத்தின் நட்பு தூதை மறுத்தோம். அம்முடிவை நான் எடுத்தேன். சகுனித்தேவர் அதற்குரிய ஆணையை இட்டார். பேரரசரிடம் ஒப்புதல் பெறப்பட்டது என்றார் விதுரர். நீங்கள் அங்க நாட்டில் இருக்கையிலேயே அதை செய்ய வேண்டுமென எண்ணினேன். அச்செய்தியை அறிந்து நீங்கள் சினம் கொண்டதையும் நான் அறிவேன். கர்ணன் தலை குனிந்து அமர்ந்திருந்தான். அங்கரே, நீரே பார்க்கலாம். இந்நகர் எப்படி போரில் இறங்க முடியும் என்றார் விதுரர். உண்மை. ஆனால் என் தோள்களில் ஜராசந்தரின் தழுவும் கைகளின் எடையும் வெம்மையும் இப்போதும் உள்ளது என்றான் கர்ணன். அவர் எளிதில் வெல்லப்படத்தக்கவர் அல்ல. ஒன்றை ஒன்று நோக்கும் 2 ஆடிகளைப் போன்றவர் அவர். முடிவிலாது பெருகுபவர். விதுரர்,
ஆனால் அவன் முன் நின்றிருப்பதும் ஒன்றை ஒன்று பெருக்கும் இணையாடிகளே என்றார். இருவரும் சில கணங்கள் அமர்ந்திருந்தனர். விதுரர் அவன் கைகளை எட்டி பற்றி, நான் சொல்வதற்கொன்றுமில்லை. இந்நகரும் அரசரும் உங்களால் காக்கப்பட வேண்டியவர்கள் என்றார். கணிகர் என்ன செய்கிறார் என்று அவரை நோக்காமலேயே கர்ணன் கேட்டான். அவர் உடல் நலமுற்றுவிட்டது. புரவி ஏறி நகரில் அலைகிறார். காடுகளில் வேட்டையாடுவதும் உண்டு என்கிறார்கள். கர்ணன் எழுந்து விதுரரின் கைகளை பற்றியபடி, நான் பார்த்து கொள்கிறேன் அமைச்சரே என்றான். துரியோதனனின் அரண்மனை படிக்கட்டில் ஏறும்போதே கர்ணன் ஒரு வேறுபாட்டை உணர்ந்தான். அந்நகரில் அத்தனை சுவர் பரப்புகளும் பொருட்பரப்புகளும் சாம்பல் போன்ற கரும் பாசிப்பொடியால் மூடப்பட்டிருந்தன. துடைத்து துடைத்து சலித்து அதை விட்டுவிட்டிருந்தனர். அரண்மனை முகப்பில் பணியாளர்கள் அதை துடைத்து கொண்டிருந்தாலும் பாசிப்பரப்பு கூடவே தொடர்ந்து பரவி கொண்டிருந்தது. எங்கும் தொடாமல் சற்று நடந்தால் கூட சிறிது நேரத்தில் கைகள் கரி படிந்திருந்தன. நடக்கும்போது கால்களில் கரிய அச்சுத்தடம் படிந்து ஓசையில்லாமல் பின்தொடர்ந்தது. அரண்மனை கோட்டையின் விளிம்பிலும் சாளர விளிம்பிலும் கூட காகங்கள் செறிந்திருந்தன. அரண்மனைக்குள்ளும் அவை உத்தர சட்டங்களிலும் உயரமான வளைவுகளிலும் நிறை கட்டி இருந்தன. ஆனால் துரியோதனனின் அரண்மனையை சுற்றி முற்றம் அப்போதுதான் துடைத்து கழுவி வைத்தது போல் இருந்தது. மரக்கதவுகள் அரக்கு மிளிர திறந்திருந்தன. மரத்தரைகளில் புது மணல் வரி என வைரத்தின் கோடுகள் படிந்திருந்தன. படிகளின் கைப்பிடி புதிய பிரம்பு போல ஒளிவிட்டது. அரண்மனைக்குள் ஓசையே இருக்கவில்லை. சாளர திரைச்சீலைகள் ஓசையின்றி அசைந்து கொண்டிருந்தன. அவன் தன் காலடிகளை கேட்டபடி நடந்தான். அவனை எதிர்கொண்ட இளைய அணுக்கன் தலை வணங்கி, அரசர் உள்ளே அமர்ந்திருக்கிறார் என்று கை காட்டினான். கர்ணன் தன்னை தொகுத்து கொண்டு துரியோதனனின் அறைக்குள் நுழைந்தான். வெண்ணிறமான திரைச்சீலைகளும் வெண்ணிற பீட விரிப்புகளும் கொண்ட பெரிய அறையில் சாளரத்தின் அருகே துரியோதனன் அமர்ந்திருந்தான். வெண் பட்டாடையை இடையணிந்து வெண்ணிற யவன பூந்திகளை சால்வை என சுற்றியிருந்தான். புகைச்சுருள் போல அவன் மேல் கிடந்தது அது. காலடி யோசை கேட்டு அவன் திரும்பி நோக்கினான். வணங்குகிறேன் கௌரவரே என்றான் கர்ணன். முகம் மலர்ந்த துரியோதனன், வருக அங்கரே, தாங்கள் வரும் செய்தியை நான் அறியவில்லை என்றான். அவன் அமர கை காட்டியபடி, தங்கள் வரவு இந்நாளை இனிதாக்குகிறது. நான் நேற்று முந்தைய நாள்தான் கிளம்ப முடிவு செய்தேன். எதிர்காற்று இருந்தமையால் சற்று பிந்தினேன் என்றபடி கர்ணன் அமர்ந்தான். துரியோதனன் பேரழகு கொண்டிருந்தான். உடலின் ஒவ்வொரு உறுப்பும் முழுமை கொண்டிருந்தது. புருவங்களில், மூக்கில், உதடுகளின் வளைவில், முகவாயில் மானுடத்தை மீறிய சிற்ப கூர்மை. ஆனால் அவன் துரியோதனனாகவும் தெரிந்தான். இந்த உருவம் அந்த உடலுக்குள் இருந்திருக்கிறது. ஒவ்வொரு மானுடருக்குள்ளும் அந்த தெய்வ உருவம் வாழ்கிறது. நீரடியில் கிடக்கும் அருஞ்சிலை, அதன் மேல் அலையடிக்கும் நீர் வளைவுகளால் அது நெளிந்தும் ஒடுங்கியும் காண கிடைக்கிறது போலும். துரியோதனன் அவன் மேல் விழிகளை நட்டு இதழ்களில் மெல்லிய புன்னகையுடன் அமர்ந்திருந்தான். அவ்வினிய தோற்றத்திற்குள் தான் அறிந்த துரியோதனனை தேடி கர்ணனின் உள்ளம் தவித்தது. யார் இவன்? யயாதியா, ஹஸ்தியா, குருவா, பிரதீபனா? மானுடராக தோற்றமளிப்பது என்பது மாறாமை ஒன்றின் ஒரு கால தோற்றம். மாறாமை என்பது எவர் வடிவம்? யயாதியினூடாக, ஹஸ்தியினூடாக, குருவினூடாக, பிரதீபனினூடாக கடந்து செல்லும் அது என்ன? வரும் காலத்தில் எங்கோ 1000 ஆண்டுகளுக்கு பின்னர், 1000 வாழ்வடுக்குகளுக்கு அப்பால் இதே முகம் இங்கே அமர்ந்திருக்கும். இப்புவியில் அழியாமல் இருப்பவை முகங்கள் மட்டும்தான். அவன் முன் அமர்ந்திருந்த துரியோதனனுடன் பேசுவதற்கேதுமில்லை என்று தோன்றியது. அவன் எதிர்நோக்கி வந்தவன் பெரிதொருவன். விதுரரும் மருத்துவரும் குறிப்பிட்ட துரியோதனன் எரிமீன் என கணன்று கொண்டிருந்தான். அவன் எண்ணத்தை உணர்ந்து துரியோதனன் புன்னகைத்தான். நான் தழல் விட்டு கொண்டிருந்தேன் என்றான். தீப்பற்றி கொண்டவன் போல இவ்வரண்மனையில் சுற்றி அலைந்தேன். அதை அப்போது நான் உணரவில்லை. இப்போது உணர்கிறேன், இவ்வாறு அடங்கிய பின்னர். இவ்வகையில் தங்களை பார்ப்பது நிறைவளிக்கிறது அரசே என்றான். இங்கிருந்து எழுவதற்கோ இவ்விடம் விட்டு அகல்வதற்கோ தோன்றவில்லை. வெளியே சென்று நான் அறிவதற்கொன்றுமில்லை. விழி மூடி அமர்ந்தால் என்னுள் முடிவிலாது செல்ல முடிகிறது. ஒளி கொண்ட பேருலகங்கள் முழுமையான ஒத்திசைவால் ஆனவை. ஒத்திசைவு கொண்ட ஒலிகள் இசையாகின்றன. பொருட்களின் உள்ளுரை ஓசை என்றால்
அங்குள்ளவை இசையாலான பொருட்கள். அவன் விழிகளின் ஒளியை கர்ணன் திகைப்புடன் நோக்கி கொண்டிருந்தான். அகிபீனா உண்டவனின் உச்ச நிலை வலிப்பில் என அவை விரிந்து விரிந்து சென்றன. அரசே, இந்நகரம் உங்கள் ஆட்சியில் இருக்கிறது. இது என் நிலையில் உள்ளது என்று அறிவீர்களா? துரியோதனன் புன்னகை மாறாமல், ஆம், நான் இச்சாளரத்தருகேன் என்று பார்ப்பதுண்டு. நகரம் பகலில் மெல்லிய பொன் மஞ்சள் நிற ஒளியால் மூடப்பட்டிருப்பதை பார்க்கிறேன். மழை சரடுகள் பொன்னூல்களென ஆகி அலைப்பாய்கின்றன. துளிகள் பொன்னென உதிர்கின்றன. ஓசைகளும் மழை பொழிவும் முழுமையாக ஒத்திசைந்துள்ளன என்றான் துரியோதனன். பூசகர்களுக்குரிய மென்மையான உச்சரிப்பில் இரவில் பச்சை நிறமாக ஒளிவிடுகிறது நகரம். சுவர் பரப்புகள் மேல் பல்லாயிரம் கோடி மின்மினிகள் உடலொட்டி செறிந்திருப்பது போல, சில சமயம் நீலம் என்றும் சில சமயம் சிவப்பு என்றும் மயங்கச் செய்யும் ஒளி. இரவொளியில் நகரம் நிழல்களே இல்லாமல் பெருகியிருப்பதை நோக்கியபடி நான் நிற்பதுண்டு. விண்ணிலிருந்து நோக்கினால் ஒரு மீன் என இந்நகர் தெரியக்கூடும். அங்கே விண்மீன்களென தெரிபவையும் இதே போன்ற நகரங்கள் தானா என வியப்பேன். கர்ணன் அவனை நோக்கியபடி சிறிது நேரம் அமர்ந்திருந்தான். ஒரு மெல்லிய தடை, பின்னோக்கி தள்ளி செல்லும் பெருக்கு. அங்கிருந்து எழுந்து சென்று விட வேண்டும் என்று தோன்றியது. அதை உந்தி முன்னகர்ந்து, அரசே, ஜராசந்தருக்கு நம் அரசு நட்பு மறுத்துள்ளது, அறிவீர்களா என்றான். துரியோதனன் அதே புன்னகையுடன் அறிவேன் என்றான். விதுரர் சொன்னார், அதுவே உரியதென்றும் பட்டது. இந்த ஒத்திசைவிலிருந்து உதிர்ந்து எழ என்னால் இயலாது. இத்தருணத்தில் ஒரு போரை நான் விழையவில்லை. கர்ணன் எண்ணியிராதபடி சினம் கொண்டெழுந்தான். அங்கே இந்திரபிரஸ்தத்தில் நீங்கள் அவள் காலடியில் விழுந்து கிடந்தீர்கள். அப்போது நமக்காக கனிந்த விழிகள் மகதருடையவை மட்டுமே. துரியோதனன் கண்கள் விரித்த மையங்களுடன் நோக்கி அசைவிழந்தன. அவர்கள் அவரை கொல்லக்கூடும். அவர்கள் இருவரும் இணைந்தார்கள் என்றால் வெல்வது உறுதி. துரியோதனன் புன்னகையுடன், காலடியில் கிடந்தேன் அல்லவா என்றான். கர்ணன் வியப்புடன் நோக்கினான். அக்காலடிகளை நான் கண்டேன் என்றான் துரியோதனன். மேலும் மேலும் என அவன் விழிகள் விரிந்தபடியே சென்றன. அக்காலடிகள், அவற்றின் ஒளிதான் அனைத்தும். ஆதித்யர்கள் அவ்வொளியை அள்ளி பருகும் விழிகள் மட்டுமே. நான் கண்டேன், மிக தொலைவில், முகில்களுக்கு அப்பால். அவன் திரும்பி, காலடியில் விழுந்து கிடந்தேன் அல்லவா, நீரும் அதை பார்த்தீரா என்றான். கர்ணன் மெல்லிய மூச்சு திணறலை அடைந்தான். என்ன சொல்கிறீர்கள் அரசே என்றான். காலடியில் விழுந்து கிடந்தேனா என்று மிக அணுக்கமான மந்தனம் ஒன்றை கேட்டறிவது போல துரியோதனன் கேட்டான். கர்ணன் எழுந்து கொண்டு, நான் சென்று படைகளை நோக்குகிறேன். நகரமே நோயில் மூழ்கியிருக்கிறது அரசே. படைகள் சிதைந்து கிடக்கின்றன. இந்நகரம் சேற்றில் யானை என மெல்ல மூழ்கி கொண்டிருக்கிறது என்றான். துரியோதனன், என் நகரம் என்றான். கர்ணன் சில கணங்கள் நோக்கி நின்ற பின் தலை வணங்கி திரும்பி நடந்தான். தன் மாளிகைக்கு திரும்பும் போதே நோயுற்றிருப்பதை கர்ணன் உணரத் தொடங்கினான். தேரில் ஏறும்போது மெல்லிய நில இழப்பு ஒன்றை உடலில் அறிந்தான். ஆடைதான் காலை தடுக்குகிறதோ என தோன்றியது. தேரில் ஏறி அமர்ந்து புறவிகள் கிளம்பியதும் அவன் உடல் எடை இழந்து பின்னோக்கி பறப்பது போல் தோன்றியது. சாலையோர காட்சிகள் ஒன்றுடன் ஒன்று உருகி கலந்து வண்ணத்தீற்றல்களாக ஆயின. கடையாணி உரசும் ஒலி போல ஒன்று தலைக்கு பின்னால் கேட்கத் தொடங்கியது. அவன் தலையை கையால் தட்டி கொண்டே இருந்தான். மாளிகையில் சென்றிறங்கி படிகளில் ஏறும்போதும் அவ்வோசை நீடித்தது. கண்களை மூடி அதை கேட்டபோது அது சிவந்த குமிழிகளாக மாறி இமைக்குள் திளைக்கத் தொடங்கியது. படிகளில் ஏறும்போது உடல் எடை மிகுந்தபடியே வருவதை அறிந்தான். இறுதிப்படியில் மூச்சு வாங்க நின்றான். உடல் வியர்வையில் குளிர்ந்திருந்தது. சுவர்களை பற்றியபடி தன் அறைக்குள் நுழைந்தான். ஏவலன் ஓடி வந்து அவனை பிடிக்கலாமா கூடாதா என்று தயங்கி நின்றான். மஞ்சத்தில் கையூன்றி அமர்ந்து ஏவலனை விழி தூக்கி நோக்கிய போது நீர்ப்பாவை என கலங்கி அசையும் உருவம் தெரிந்தது. சூடான இந்நீர் என்றான். யவன மதுவா என்றான். இல்லை, இந்நீர். அவன், அரசே, தாங்கள் நோய் கொண்டு விட்டீர்கள். மருத்துவரை அழைத்து வரச் சொல்கிறேன் என்றான். வேண்டியதில்லை, களைப்புதான். அதை சொல்லவே அவன் இதழ்கள் சலிப்புற்றன. இறுதி உச்சரிப்பு வெளிவரவே இல்லை. கண்களை மூடியபடி அவன் விழத் தொடங்கினான். இறகு சேக்கை மெல்ல மணல் என அவனை பெற்றுக்கொண்டது.
நுரை என நெகிழ்ந்து இழுத்தது. புகை என மாறி உள்ளே விழச் செய்தது. ஒலிகள் எங்கோ கேட்டுக்கொண்டிருந்தன. மழை துளிகள் நிறைந்த இலைகளும் முட்களும் கொண்ட காடு அரை இருளில் நீர் ஒலிக்க நின்றிருந்தது. துளி ஒளிகளுடன் விழிமணிகளும் கலந்திருந்தன. காகங்கள். அவன் காகங்கள் என்றான். அவ்வொலியை அவனே எவருடையதோ என்று கேட்டான். உடல் உருகி பரவியது. கைகளும் கால்களும் தனித்தனியாக விலகின. அவன் சித்தம் மட்டும் மெல்லிய ஒளியுடன் ரசம் போல சேக்கை மேல் பரவி கிடந்தது. அறைக்குள் சுவர்கள் ஒளி கொண்டன. பச்சை ஒளி, நீலமோ என ஐயுறச் செய்யும் ஒளி. அனைத்து ஒலிகளும் இசைவு கொண்டன. அவன் துரியோதனனிடம் ஆம், இசைவு என்று சொன்னான். இவை முற்றிலும் இசைவு கொண்டவை. அனைத்திலும் ஓடும் இசைவு என்பது ஒரு பெரும் மாய வலை. அந்த சிலந்தி நஞ்சு நிறைந்தது. துரியோதனன் சிரித்து கொண்டிருந்தான். அவனுக்கு மேல் இளநீல ஒளி கொண்ட மேகம் ஒன்று நின்றிருந்தது. அவன் அவளை கண்டான். விழி நிறைத்து குருடாக்கிய பொன்னிற பேரொளி. அதை நோக்கி செல்லலாகாது என்று அவனிடம் எவரோ சொன்னார்கள். மேலும் மேலும் ஆழ்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தனர். அச்சொல்லே அவனை அங்கே உந்தியது. அங்கு நின்றிருந்தவள் அவன் நன்கு அறிந்தவள். வட்டக்கரிய முகத்தில் ஒளிமிக்க கண்களும் இனிய புன்னகையும் கொண்டிருந்தாள். அவன் அவளை அணுகிச் செல்ல செல்ல இனிய பெண்ணுருவாக சிரித்து அங்கே நின்றாள். அவனை கண்டதும் நாணம் கொண்டு விழி பீலிகளை சரித்தாள். கன்னங்களில் சிவந்த கனிவுகள் தோன்றி தோன்றி மறைந்தன. அவன் காலடிகளே மெல்லிய அசைவாக அவள் உடலில் தெரிந்தன. அவன் அணுகிய போது அவள் விழி தூக்கி அவனை நோக்கினாள். அவன் நடுங்கும் கைகளால் அவள் இடையை தொட்டான். அவள் முகம் தூக்க கூந்தல் சரிந்து சுருள்களாக இறங்கியது. சுரிகுழல் கற்றைகள் முகத்தை சூழ்ந்து அசைந்தன. கரும் பளிங்கின் ஒளி வரிகள் படர்ந்த தோள்கள் மூச்சில் எழுந்தமைந்தன. அவன் அவள் அணிந்த போர்க்கவசத்தை நோக்கினான். அவன் நோக்கை உணர்ந்து, என்னை சகசர கவசி என்கிறார்கள் என்றாள். 1000 கவசங்களா என்றான். ஆம், 1000 வாயில்களுக்கு உள்ளே. அவன் அக்கவசத்தை தொட்டான். அது அனலால் ஆனதென்று உணர்ந்தான். அவன் கை வெம்மையில் உருகத் தொடங்கியது. உடலெங்கும் வலியில் நரம்புகள் தளிர்கொடிகள் போல பொசுங்கிச் சுருண்டன. அவன் அக்கவசத்தை நீக்கி உள்ளமைந்த அடுத்த கவசத்தை கண்டான். ஒன்றென ஆகுக என்றாள். அவள் விழிகள் அறியா தொலைவில் மின்னும் வெண்மீன்கள். இருமை அழிக என்று எங்கோ வானம் சொன்னது. யார் என்று அவன் கேட்டான். 2 இருத்தலின் பெருந்துயர் என்று அவனே சொல்லிக் கொண்டது போல பிரிதொரு ஓசையை கேட்டான். திகைப்புடன் யார் என்று அவன் கேட்டான். அவள் விழிகள் கருமை கொண்டு அகன்றன. இளம் எருமையின் கண்களவை என அவன் எண்ணிய போதே அவள் எருமை முகம் கொண்டிருந்தாள். நீண்டு வளைந்த கொம்புகளும் தொங்கும் வாழைப்பூ மடல் காதுகளும் கரிய நுங்கு மூக்கும் நீல நாக்கு அமைந்த வெள்ளாரங்கள் பல் நிறையும் என அவன் முன் நின்றாள். அவள் எழுப்பிய உருமலை கேட்டான். சூழ விரிந்திருந்த முகில்கள் அனைத்தும் ஒளி அணைந்து கருமை கொண்டன. இறுதி ஒளியும் அணைந்த பின் அவள் விழிகளே எஞ்சியிருந்தன. அவை நெடுந்தொலைவில் விண்மீன்கள் என தெரிந்தன. மிக அருகே எருமை தோலின் வெம்மை, எருமை தோலின் இளஞ்சேற்று மனம். அதன் குளம்படிகளால் அவன் அறை அதிர்ந்து கொண்டிருந்தது. எருமையின் முக்காரியை மிக அணுக்கமாக கேட்டான். கையை ஓங்கி சேக்கை மேல் அறைந்து அவ்விசையாலேயே விழித்து கொண்டான். உடலுக்குள் அவன் வந்து அமைய மேலும் கணங்கள் தேவைப்பட்டன. அதுவரை இருளுக்குள் நின்று ததும்பி தவித்தான். எழுந்தோடி வாயிலை அடைந்து, கனகரை வரச் சொல்லுங்கள், அத்தனை அமைச்சர்களும் இப்போதே எங்கு வந்தாக வேண்டும் என்று ஆணையிட்டான். கனகர் வருவதற்குள் அவன் 3 முறை யவன மதுவை குடித்திருந்தான். கனகர் கம்பிளியை போர்த்தி உடல் குறுக்கி நடுங்கிக் கொண்டிருந்தான். நம் தூது பறவைகள் பாரதம் எங்கும் செல்லட்டும். அனைத்து மருத்துவ நிலைகளுக்கும் அனைத்து தவச்சாலைகளுக்கும் செய்தி சென்றாக வேண்டும். இந்நோயை அறிவித்து மருத்துவர்களை தேர்க. கனகர் பிறரை செய்தியை அறிய வேண்டியதில்லை என இது காரும் மந்தனமாகவே வைக்கப்பட்டிருந்தது என்றார். இனி பொறுப்பதில் பொருளில்லை. இன்றே செய்திகள் எழுக என்றான் கர்ணன். பன்னிரு படைக்களம் 22வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.